திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவமே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அருள்மிகு அங்கேற்கெண்ணியம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. திருச்சிற்றம்பலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிச் செய்த திருப்பாட்டு 7ஆம் திருமுறை பதிகம் எண் 5. திரு ஓணகாந்தன் தளி. ஓணன் காந்தன் என்னும் அசுரர்கள் வழிபட்டு பேறு பெற்ற காரணத்தால் இந்த தலம் ஓணகாந்தன் தளி என வழங்கப்படுகின்றது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோயிலுக்கு மிக அருகே வடமேற்கே சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. இறைவர் திரு ஓணகாந்தேஸ்வரர், இறைவி காமாட்சி அம்மை. திரு ஓணகாந்தன் தளியை அடைந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தோழமைன்ற பெருமானோடு தோழமைன்ற அந்த உரிமையோடும் யான் என்றும் அவருக்கு மீளா அடிமைன்னு அந்த அடிமை திறமும் பேசி பெருமானிடம் பொன் வேண்டி உரிமையோடு தோழமை திறமும் பேசி அடிமை திறமும் கூறி பொன் வேண்டி பாடி அருளிய பதிகம் இது. இறைவன் பெருமான், நம் பெருமான் சிவபெருமான் தன் அடியவர்களிடத்து வைத்துள்ள பேரருள் பெருக்கு காரணமாக, பேரருள் திருவருள் கருணை காரணமாக அவர்களுக்கு அவன் மாட்டு உள்ளதாகும் உரிமை. அந்த உரிமையால் யான் என்றும் மீளா அடிமை என்ப அடிமைத்திறமும் உணர்ந்து பெருமானிடம் உரிமையோடு பொருள் வேண்டி பாடி அருளிய திருப்பதிகம். திருச்சிற்றம்பலம். நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நெத்தல் பூசை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணமில்லை களலடி தொழுது உயினல்லால் ஐவர் கொண்டிங்கு ஆட்டமாடி ஆள் குழிப்பட்டு அழுந்துவேனுக்கு உய்யுமாறொன்று அருளி செய்யீர் ஓணகாந்தன் தளியுளீரே. திரு ஓணகாந்தன் தளின்ற திருக்கோயிலில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய எம்பெருமானே, நெய் பால் தயிர் இவற்றாலாம் உண்மை நாள்தோறும் அன்பால் வழிபடுபவர்கள். நெய் பால் தயிர்னு சொன்னதுனால மற்ற ஆவிலிருந்து பெறக்கூடிய பசுவிலிருந்து பெறக்கூடிய கோச்சலம், கோமியம், அப்புறம் சந்தனம், விபூதி முதலான திரவிய பொருள்கள் கொண்டு நாளும் நித்தலும் பூசனை செய்து சிவபூஜை செய்து அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய அடியவர்கள் உன் மேலான களல் அணிந்த திருவடிகளை தொழுது உய்தி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். உன்னுடைய வீரக்களல் அணிந்த அந்த திருவடிகளை பாடி வழிபடுவதற்குரிய வழியும் தெரியவில்லை. கல்லடியை தொழுது உயலாம்ங்கிறது எனக்கு தெரியல. இந்த ஐவர் கொண்டு ஐம்புலன்கள் கொண்டு அவை ஈர்த்து சுழன்று அந்த சுழற்சியால் ஆழ்குழிப்பட்டு துன்பப்படும் எனக்கு உய்வதற்கு உய்வதற்குரிய ஒரு வழியை அருளி செய்வீர். ஐம்புலன்களும் ஆடி துன்ப ஆழ்குழியில் பட்டு துன்புடுகின்றேன். அத்துன்பத்தினின்றும் கரையேறுவதற்கு வழி ஒன்றை எனக்கு அருளி செய்வீர். திரு ஓணகாந்தல் தளி பெருமானே, நானும் உனக்கு நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு பூசை செய்யணும்னா காணமில்லை, என் கையில் ஒன்றும் காணமில்லை, பொருள் இல்லை. சரி, உன்னுடைய களல் அணிந்த திருவடிகளை தொழுது உய்யலாம் என்றால் இந்த ஐம்புலன்களும் என்னை ஆழ்குழிப்பட்டு அவை ஆட்ட நான் ஆடி ஆழ்குழிப்பட்டு துன்புறுகின்றேன். அந்த துன்பத்திலிருந்து நீங்கி கரையேறுவதற்கு உய்வதற்குரிய ஒரு வழியை எனக்கு அருளி செய்வீர் பெருமானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலில் கூறியுள்ளார். 2வது பாடல். திங்கள் தங்கு சடையின் மேல் ஓர் திரைகள் வந்து புரள வீசும் கங்கை ஆளேல் வாய்த்திரவாள் கணபதி ஏல் வயிறு தாரி அங்கே வேலோன் குமரன் பிள்ளை தேவியார் கோற்றட்டி ஆளார் உங்களுக்கு ஆட்செய்ய மாட்டோம் ஓணகாந்தன் தளியுளீரே. திரு ஓணகாந்தல்ன்ற தளியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே, உன்னுடைய திருச்சடையில் திங்களை திருச்சடையின் மேல் தங்குமாறு வைத்துள்ளீர். திரைகள் வந்து புரள வீசும் அலைகள் வீசக்கூடிய கங்கையை உன்னுடைய திருச்சடையில் வைத்திருக்கின்றீர். அக்கங்கையாழும் வாய் திறந்து எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாள். உங்களுடைய மூத்த மகன் கணபதி, அவன் வயிறுதாரி, வயிறு ஒன்றையே முதன்மையாக உடையவன். இளைய மகன் வேலன் குமரன், அவனோ பிள்ளை பிராயத்தன். தேவியார் அம்மை கோற்று அட்டியாளார், அதாவது அம்மை உம்மையை அன்றி உம்மை ஒழிந்து அருள் செய்பவளும் அல்ல. அதனால
உங்களுக்கு ஆட்சிய அடிமையாக இருப்பதற்கு நாங்கள் அஞ்சுகின்றோம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திரு ஓணகாந்தன் தளி பெருமானிடம் முறையிட்டாலும் பெருமானுடைய திருச்சடையல்ல அலைகள் புரள வீசக்கூடிய கங்கை அவள் ஜட ஆற்றல், தனக்கென ஒரு செயல் அற்றவள். அதனால பெருமானுடைய திருவுள்ள என்னவோ, பெருமான் அவள் உயிர்களை காத்தல் பொருட்டு அதனுடைய ஆற்றலை அடங்குமாறு செய்து தன்னுடைய திருச்சடையில ஒரு சடையில கட்டி வைத்துள்ளார். மூத்த பிள்ளை கணபதி வயிறுங்கிறது இந்த அண்டங்களெல்லாம் இருப்பதற்கு இடமாய் இருப்பது. 7 புவனங்களையும் தன்னுடைய வயிற்றில் அடங்குமாறு வைத்திருக்கக்கூடிய கணபதி. கணபதி வேறு சிவம் வேறுன்னு நமக்கு புராணங்களோ திருமுறைகளே காட்டுவது இல்லை. பிள்ளை என்று சொன்னாலும் குமரன் தன்னுடைய அங்கையில் ஞான வேலை வைத்திருக்கக்கூடிய பெருமான். திரு அருள் சக்தி தேவி யார்னா தடையில்லா ஞானமாகும். எம் பெருமானோடு பிரிப்பின்றி நிற்கக்கூடிய திரு அருள் சக்தி தேவி. எத்திரம் நின்றான் ஈசன் அத்திரம் அவளும் நிற்பள். இத்தகைய அருள் குணங்களையெல்லாம் உடைய உமக்கு ஆட்சியை நான் அஞ்சுகின்றேன் என்று பழிப்பது போல புகழ்ந்து நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். உயிர்களை ஆட்கொண்டு அருள் செய்வதற்காகவே, உய்யுமாறு செய்வதற்காகவே தானும் தன் சக்தியுமாய் இரு கூறாய் இயைந்து நின்று பிரிப்பின்றி நின்று கணபதி குமரன் என்றெல்லாம் நின்று அருள் செய்கின்றான். 3வது பாடல். பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் பேணி உங்களல் ஏத்துவார்கள் மற்ற பற்றிலர் என்று இறங்கி மதியுடையவர் செய்கை செய்யீர். அற்ற பொழுதும் அளந்த பொழுதும் ஆவர் காலத்து அடிகேள் உம்மை ஒற்றி வைத்து இங்கு உண்ணலாமோ ஓணகாந்தன் தளி ஒளீரே. திரு ஓணகாந்தன்ற தளியில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே, பெற்ற பொழுதும் உம்மால உம்முடைய கடல்களை நாளும் பேணி ஏத்துபவர்கள் யாதேனும் ஒன்றை பெற்ற பொழுதும் சரி பெறாத போதும் சரி உன்னுடைய திருவடிகளை பேணுவதிலிருந்து நீங்காமல் வேறு ஒரு பற்று இன்றி துன்பம் துயரம் வந்துற்ற போதும் மற்றோர் பற்று இன்றி உன் மலர்பாதமே துணை என்று மனதில் பாவித்து வாழக்கூடிய உன் அடியவர்கள். அவர்களுக்கு இறங்கி ஒரு செய்கையை செய்ய மாட்டீர்கள். கையில் பொருள் செல்வம் இல்லாததால் இந்த உலகத்தில் வரக்கூடிய துன்பம், பொருள் பேர் இல்லாததால் வரக்கூடிய துன்பமும் அதனால் அளந்த பொழுதும் எதை அவர்கள் ஒற்றி வைப்பார்கள்? உம்மை தவிர, உன்னை தவிர வேற எதை அவங்களால ஒற்றி வைக்க முடியும்? பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்று, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாகி அங்கு என்று வள்ளுவ பெருந்தகை நமக்கு அருளுடைமைன்ற அந்த அதிகாரத்தில் காட்டுவார். அற்ற பொழுதும் அளந்த பொழுதும் பெற்ற பொழுதும் பெறாத பொழுதும் வேறு ஒரு பற்று இன்றி யார் பெருமானுடைய அந்த கடல் அணைந்த திருவடிகளை ஏற்றி வழிபாடு செய்கின்றார்களோ அதுவே மதி உடையவர்களுடைய செய்கை. அறிவு பெற்றதன் பயன் பெருமானுடைய திருவடிகளை வாழ்த்தி வணங்கி உய்தல் தான். அந்த செய்கையை செய்வீர். மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனியான் தாழ்த்தொழா உய்யலாம் என்று எண்ணுதல் எத்தகைய பழியுள்ள செயலோ அதுபோல துன்பம் வந்துற்ற காலத்திலையும் அந்த பெருமானுடைய திருவடிகளிலிருந்து நீங்காமல் வேறு ஒரு பற்றின்றி தொழுது வழிபடுதல் ஒன்றே நம்ம உய்வதற்குரிய வழி. திரு ஓணகாந்தல் பெருமானே, உன்னுடைய திருவடி அன்றி இங்கு இந்த உயிரை உய்வதற்கு வேறு ஒரு வழியும் காணேன், வேறு ஒரு துணையும் காணேன் என்று பழிப்பது போல் புகழ்ந்துள்ளார். 4வது பாடல். வல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய் திறந்து ஒன்று இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மை ஆழ்வான் இருப்பது என் நீர் பல்லை உக்கப்படுதலையில் பகலெல்லாம் போய் பலிதிரிந்து இங்கு ஒல்லை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓணகாந்தன் தளியொளீரே. திரு ஓணகாந்தன் தளி பெருமானே, உன்னுடைய பேராற்றல், பெருங்குணங்கள், அருட்குணங்கள் இதையெல்லாம் பலவாறு சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் நீர் வாய் திறந்து எமக்கு ஈவதற்கு யாதேனும் ஒரு பொருளை உண்டுன்னு சொல்கின்றீர், இல்லை என்றும் சொல்ல மாட்டேங்கிறீர்கள். நீர் எம்மை ஆளாக கொள்வது தான் எங்கனம். நீரோ பகலெல்லாம் போய்
பல்லில்லாத அந்த தலை ஓட்டில் பிரம்ம கபாலத்தில் பலியேற்று திரிகின்றீர். உமக்கு ஆட்பட்ட அடியோங்களாகிய நாங்கள் எங்கனம் வாழ்வோம்? வீடும் ஞானமும் வேண்டுதிரே விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவது? எந்த வளஞ்சொல்லி நாடி ஞான சம்பந்தர் செந்தமிழ் கொண்டு இசைப்பாடும் ஞானம் வல்லார் அடி சேர்வது ஞானமே. கங்கையில் நீராடினாலும் சரி, காவிரியில் நீராடினாலும் சரி, அவனை பெருமானை வாயார வாழ்த்தினாலும் சரி, என் பெருமானே உன்னுடைய திருவருள் அன்றி அறிதலும் செயல்பாடும் எனக்கு இல்லை என்று எஞ்ஞான்று பெருமானுடைய திருவருளில் அடங்கி நிற்றல் தான். கூட்டில் வாழ் சாத்தி நிற்றல். ஆன்ம அறிவை திருவருள்ன்ற அந்த ஞான உரையில் சாத்தி வைக்கவில்லையானால் அது நமக்கு துன்பம் தரும் செயலாகவே அமையும். அவனுடைய திருவருள்ன்ற அந்த உரையில் அடங்கி நிற்கும் பொழுது அது நமக்கு பாதுகாப்பாக அமையும். பகலெல்லாம் பலியேற்று திரிகின்ற பெருமான்னு இழிவு சிறப்பாக காட்டி பக்குவமுள்ள ஆன்மாக்களுடைய வினையை நீக்குவதற்கும் அந்த தற்போதத்தை நீக்குவதற்கும் அதை பலியேற்று வரக்கூடிய பெருமான் இந்த உயிர்களுக்கு பாசத்தை நீக்கி சிவப்பேரை அருள்வதற்காக பலியேற்று வரக்கூடிய பெருமான் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பழிப்பது போல் திரு ஓணகாந்தல் தளிப்பெருமானை புகழ்ந்து அருளியுள்ளார். 5வது பாடல். கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபடாமே ஆடிப்பாடி அழுது நெக்குங் அன்பு உடையவர்க்கின்பம் ஓரீர். தேடி தேடி தெரிந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர். ஓடி போகீர் பற்றும் தாரீர் ஓணகாந்தன் தளியுள்ளீரே. எம்பெருமானே சிவபெருமானே திரு ஓணகாந்தன் தளிப்பெருமானே, தொண்டர்களெல்லாம் கூடி கூடி தாளத்தோடு திருமுறைகளை பாடி நிற்க குறைபடாமே, குறைவில்லாமல் குற்றம் குறையில்லாமல் திருமுறைகளை கைகளால் தாளம் ஏற்றி கொண்டு பாடி நிற்க, ஆடி பாடி அழுது நிற்கு அன்பால் மனம் நெகிழுமாறு அழுது வழிபாடு செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அவர்களுக்கும் நீங்கள் நேரில் வந்து அருள் செய்ய மாட்டேங்கிறீங்க, அவர்களுக்கும் நன்மை செய்யுமாறு எதிரில் வரமாட்டேங்கிறீங்க. உண்மை காண தேடி தேடி திரிந்தாலும், உன்னை காணணும்னு யாரெல்லாம் பல இடங்கள்லையும் தேடி தேடி திரிந்தாலும் எய்த்து தான் போனேனே என்று என்பால் அருள் செய்யணும்னு சித்தம் வைக்க மாட்டேங்கிறீர்கள். சரி, இங்கேருந்து அகன்றாது நிற்கிறீங்களானா அதுவும் இல்லை. சரி, வெளிப்பட்டு காட்சியாது தருகின்றீர்களானா அதுவும் இல்லை. ஓணகாந்தன் தளியுள்ள பெருமானே நான் என் செய்வேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை புகழ்ந்து உள்ளார். 5வது திருப்பாடலும் 7வது திருப்பாடலும் பற்றி இந்த தலத்தில் சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சென்ற பொழுது இறைவர் அங்கு உள்ள ஒரு புளிய மரத்தில் ஒளிந்து கொண்டதாகவும் அதனை அறிந்த சுவாமிகள் அங்கு சென்று இந்த திருப்பதிகத்தை பாட இறைவர் அந்த புளிய மரத்தில் இருந்த காய்களை பொன் காய்களாக உதிர்க்க சுவாமிகள் அவற்றை பெற்று மகிழ்ந்தார்ன்ற செவிவெளி செய்தி ஒன்று அங்கு நிலவுகின்றது. நம் பெருமான் சிவபெருமான் ஒரு வகையாலும் உணரப்படாத பொருளும் அன்று. உலகப் பொருள் போல உணரப்படும் காட்சிப்படும் பொருளும் அன்று. ஒரு வகையால் அறியப்படாத தன்மை உடையவன். இந்த மனம், ஐம்பொறி முதலான கருவிகரணங்களால் அறிய முடியாத பொருள். அப்போ பெருமான் முயல் கொம்பு போல அறியவே முடியாத பொருளா அப்படின்னா இல்லை, அவனுடைய திரு அருளால் உணரப்படக்கூடிய பொருள். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, அவன் அருளே கண்ணாக காணினல்லால் அவன் இத்தகையவன் இன்ன வடிவினன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படின்னு சொல்லி நமக்கு திருமுறைகள் காட்டும். மேலாகிய அந்த பரம்பொருளை அவனது ஞானமாகிய திருவுருளை கொண்டே அறிதல் இயலும். உயிர்கள் ஒரு வகையாலும் உணரவே முடியாது, அறியவே முடியாத பொருள் அப்படின்னு சொன்னால் அந்த பெருமான் அவனால் அந்த உயிர்களுக்கு என்ன பயன்? இதெல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் பெருமான் வாக்கு மனங்களுக்கெல்லாம் கோசரமாய் அப்பாற்பட்டவனாய் இருப்பவன் அந்த பெருமானே எங்கும் தேடி தேடி தெரியாமல் நம்முடைய யாரெல்லாம் அவனுடைய அறிவில் அகத்தில் அன்பால் திருவருளை கண்ணாக கொண்டு தேடுகின்றார்களோ அவர்களுக்கு அவன் உணரப்படும் பொருளாய் விளங்குகின்றான். அவ்வுயிரின் அறிவினுள்ளே அத்திவிதமாய் கலந்து நின்று அவனை அறிகின்ற உயிரும் அவனுக்கு வேறாய் நின்று அறியாமல் ஒன்றாய் நின்று அறியும். அதாவது உயிராய் நின்று அறியாமல் சிவமாய் நின்று அறியும்.
இக்கருத்தை தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பழிப்பது போல புகழ்ந்து பாடியுள்ளார். 6வது பாடல். வாரிருங்குழல் வாழ் நெடுங்கண் மலைமகள் மது விம்மு கொன்றை தாரிருந் தடமார்பு நீங்க தையலால் உலகுய்ய வைத்த காரிரும்பொழில் கச்சி மூதூர் காமக்கோட்டம் உண்டாக நீர் போய் ஊரிடும் பிச்சை கொள்வது என்னே ஓனகாந்தன் தளியொளீரே. எம்பெருமானே, சிவபெருமானே, ஓனகாந்தன் தளியில் இருக்கக்கூடிய பெருமானே, உன்னை விட்டு நீங்காத கரிய கூந்தலை உடைய அம்மை அவள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களெல்லாம் துன்பமின்றி வாழ்தல் பொருட்டு சிறந்த 32 அறங்களையும் வளர்த்து நிற்கின்றாள். அம்மை கச்சி காமக்கோட்டம் போன்ற தலங்களிலெல்லாம் திருத்தலங்களிலெல்லாம் சென்று 32 அறங்களையும் வளர்க்க நீர் சென்று ஊரார் இடும் பிச்சையை கொள்பவனாக பலி ஏற்று தெரிகின்றேன். என்னே உன்னுடைய அருட்செயல் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடலில் காட்டுகின்றார். தன்னை அன்பால் நினைந்து தொழுது வழிபடும் அடியவர்களுக்காக அந்த உயிர்கள் மேல் கொண்ட அன்பால வினையையும் தற்போதத்தையும் பிச்சை ஏற்று அந்த உயிர்கள் நிரந்தரமாக பெருமானுடைய திருவடிகளை எட்டுமாறு செய்தல் தான் பிச்சாடனர் கோலம். உயிர்கள் வினையின் காரணமாக வரும் பிறவிச் சூழலிருந்து நீங்கி நிரந்தரமாக தன்னுடைய திருவடி இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் பலியேற்று வருதல் என்ற அந்த அருள் செயலை செய்கின்றார் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாடல் வழியில் நமக்கு புகழ்ந்து கூறுவது போல இகழ்ந்து இந்த பாடலை அருளியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 7வது பாடல். பொய்மையாலே போது போக்கி புறத்தும் இல்லை அகத்தும் இல்லை மெய்மை சொல்லி ஆள மாட்டீர் மேலே நாள் ஒன்று இடவும் கில்லீர் எம்மை பெற்றால் ஏதும் வேண்டீர் ஏதும் தாரீர் ஏதும் ஓரீர் உம்மை அன்றே எம்பெருமான் ஓனகாந்தன் தளிவுளீரே. பொய்மையே பேசி பொழுது போக்குகின்றவர்களுக்கு பொய் என்பது இங்கு நிலையில்லாத உலகப் பொருள்கள். அவற்றையே பேசி அவற்றையே தேடி வீணே காலத்தை கழிப்பவர்களுக்கு அவர்களுக்கு புறத்தும் காணப்பட மாட்டீர், அகத்துக்குள்ளேயும் காணப்பட மாட்டீர். அவர்களிடம் மெய்ப்பொருள் என்று சொல்லி காட்டி அவர்களை ஆளவும் நீங்கள் நினைக்க மாட்டீர். இனி வரும் காலங்கள்லையும் உன்னுடைய திருவருளால் அவர்களுக்கு ஒன்றும் அருளவும் மாட்டீர்கள். திருமணத்தின் போது வழக்காடி எம்மை ஆளாக பெற்றீர். உமக்கு ஆளாக உள்ள அடிமைக்கு எதுவும் வேண்டுவதை தரமாட்டீர். ஏதும் தாரீர் ஏதும் ஓதீர். நிலையில்லாத இந்த உலக பொய்ப்பொருள்களை தான் தரமாட்டீர். ஆனால் உம்மை அன்றே எம்பெருமான் நிலைத்த மெய்ப்பொருளாகிய உம்மை அன்றே ஓலை காட்டி என்னை ஆளாக ஆட்கொண்டீர் ஓனகாந்தன் தளிவுள்ள பெருமானே. காலத்தை வீணே கழிப்பவர்களுக்கு அகப்படாதவன். அன்பே என் அன்பே என்று அன்பால அழுது அரற்றி அன்பே அன்பாக அன்பு வடிவமாய் நின்று வழிபடக்கூடிய அடியவர்களுக்கு தன்னையே தந்து நிற்கக்கூடிய பெரும் கருணையாளன் ஓனகாந்தன் தளிப்பெருமான் என்று பழிப்பது போல் புகழ்ந்து நிற்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 8வது பாடல். வலையமைத்த கூற்றம் ஈவான் வந்து நின்ற வார்த்தை கேட்டு சிலையமைத்த சிந்தையாலே திருவடு தொழுது உய்யல்லால் கலையமைத்த காமச்செற்ற குரோத லோபம் மதவரூடு ஐவுலை அமைத்து இங்கு ஒன்ற மாட்டேன் ஓனகாந்தன் தளிவுளீரே. பாசக்கயிற்று கையில் வைத்திருக்கக்கூடிய குற்றுவன் வந்து நிற்கின்றான் என்ற அந்த வார்த்தையை கேட்டபோது கல் போல அமைந்த என்னுடைய உள்ளம் அந்த சிந்தையால் உன்னுடைய திருவடியை தொழுது அக்குற்றுவனிடமிருந்து தப்ப நினைக்கின்றேனே அன்றி ஆணவ மலத்தின் வெளிப்பாடான காமம் ஆச்சரியம் குரோதம் லோபம் மதம்ன்ற அந்த 5 கூட்டத்தோடு தான் பொருந்தி வாழ்கின்றேனே அன்றி உன்னுடைய திருவடியை தொழுதால் உய்யலாம்ன்றதை அறியாது இருக்கின்றேன். உடலையும் உயிரையும் கூறு செய்யக்கூடிய குற்றுவன் வருவதற்கு முன்பாக ஆவி விடாமுன் மலப்பாடி ஆண்டானே ஆரமுதை அன்று அயன்மால் காணாமே நீண்டானே நெஞ்சே நினை. திரு ஓனகாந்தன் தளிப்பெருமானுடைய திருவடிகளில் ஒன்றி நின்று 5 குற்றங்களோடு கூடாது திருவருளில் ஒன்றி நின்று உய்யலாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நமக்கு அருளியுள்ளார். 9வது பாடல். வாரமாகி திருவடிக்கு பணிசை தொண்ட பெறுவதென்ன
ஆரம்பாம்பு வாழ்வது ஆரூர் ஒற்றியூரேல் உம்மதன்று தாரமாக கங்கையாளை சடையில் வைத்த அடிகள் தம் ஊரும் காடும் உடையும் தோலே ஓணகாந்தன் தளி உள்ளீரே. திரு ஓணகாந்தன் தளியில் வீற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே, உன்னுடைய திருவடிக்கு வாரமாகி அன்பு உடைய தொண்டர்கள் மெய்யடியார்கள் உமது திருவடிக்கு தொண்டு செய்ய அவர்களுக்கு அவ்வடியவர்கள் உம்மிடமிருந்து பெறுவது என்ன? நீர் ஆரமாக அணிந்திருப்பது பாம்பு, வாழ்வது ஆரூர், அது ஆருடைய ஊர். ஒற்றியூர் நீரே ஒற்றி வைத்த தலம், அதுவும் உம்முடையதன்று. கங்கையை தாரமாக சடையில் வைத்த பெருமானே, உனக்கு ஊரும் காடே சுடுகாடே உடையும் ஆடையும் புலித்தோலே. திருவடிக்கு மெய் அன்பு உடைய அடியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அடியவர்களுக்கு உம்மிடமிருந்து பெறுவது என்னப்பா? திரு ஓணகாந்தன் தளின்ற தளத்தில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமான் இந்த உயிர்களுக்கு செய்யக்கூடிய உதவி கைமாறு கருதாது செய்யும் அந்த கருணை திறத்தை, வைதாலும் வாழ்த்தினாலும் வாழ வைக்கக்கூடிய அந்த கருணை திறத்தை சிறிதும் உணராமல் பொழுதை வீணே போக்கி புறக்கணிக்கும் போக்கு உடையது உயிர்கள். அன்பே வடிவமாகி அவன் திருவடிக்கு தொண்டு செய்யக்கூடிய அன்புடைய உயிர்களுக்கு சிவமாம் தன்மை பெறுதல் தான் பெரும் பேறுகளிலேயே பெரும் தலைமையான பேரு. ஆரம், உடை, ஊர் இதெல்லாம் அவனுக்கு உடைமை பொருளாக இருக்க அன்பால தொழுது வழிபடக்கூடிய உயிர்களுக்கு தன்னையே தந்து நிற்கக்கூடிய பெருங்கருணையாளன். உயிர்கள் அன்புடைய உயிர்கள் திருவருள அடங்கி நிற்க அருள் சக்தியை விட்டு நீங்காத சிவம் உயிரினுடைய அறிவில கூடி நின்று பேரின்பத்தை அளிப்பான். அதுவே பெரும் பேரு, பெறுதற்கரிய பெரும்பேறு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காட்டியுள்ளார். 10வது பாடல். ஓவணம் மேல் எருது ஒன்று ஏறும் ஓணகாந்தன் தளி உளார் தாம் ஆவணம் செய்து ஆளும் கொண்டு அரை துகிலோடு பட்டு வீக்கி கோவணம் மேற்கொண்ட வேடம் கோவையாக ஆரூரன் சொன்ன பாவனத் தமிழ் 10 வல்லார்க்கு பறையும் தாம் செய்த பாவம் தானே. திருச்சிற்றம்பலம். எருதை தனக்கு ஊர்தியாக உடைய திரு ஓணகாந்தன் தளியில் விற்றிருந்து அருள் செய்யக்கூடிய பெருமானே, அன்று ஆவணம் ஓலை காட்டி என்னை ஆளாக ஆட்கொண்ட அடிமைக்கு பட்டு ஆடை முதலியவற்றையாவது நீ உன்னுடைய ஆணை வழி அருள்கின்றாயானா? அதுவும் இல்லை. நீரே கோவணத்தை ஆடையாக கொண்ட தன்மை உடையவராக இருக்கின்றீர். எருதை தனக்கு வாகனமாக உடையவன், ஓலை காட்டி என்னை ஆட்கொண்டவன், கோவணமே தனக்கு ஆடையாக உடையவன், இத்தன்மை உடைய ஓணகாந்தன் தளி பெருமானை ஆரூரன் சொன்ன சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளி செய்த கோவையாக பாடிய இந்த தமிழ் 10 பாடல்களையும் யாரு பெருமான் மேலே கொண்ட அன்பால பாடி தொழுது வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு தாம் செய்த பாவம் முழுவதும் நீங்க பெற்று பெருமானுடைய திருவடியை அணைந்து இன்புற்று இருப்பார்கள். அறமே வடிவமான பெருமான் சிவபெருமான் அறத்தையே தனக்கு வாகனமாக கொண்டவன், அறவிடையை உடையவன். என்னப்பன் எம்பிரான் எல்லார்க்கும் தான் ஈசன், துன்னம்பை கோவணமா கொள்ளுமது என்னேடி, மண்ணுகளை துண்ணுபொருள் மறைநான்கே வான் சரடா, தன்னையே கோவணமா சாத்தினன்கான் சாழலோ என்று திருவாசகத்தில் மாணிக்கவாசக பெருமான் காட்டுவார். நிலைத்த பொருளாய் இருக்கக்கூடிய 4 மறைகளே சரடா, பெரிய வான் சரடு. அந்த 4 மறைகளின் பொருளே கோவணமாக அணிந்திருக்கக்கூடிய பெருமான். 4 மறைப்பொருளே கோவணம், 4 மறைகளே சரடு என உடையவன் நம்பெருமான். யாரு அன்பால பெருமானை விரும்பி வழிபாடு செய்கின்றார்களோ, யான் எனதென்ற தற்போதமும் நீங்கி திருமுறைகளை பாடி வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுடைய பாவங்கள்லாம் முழுவதும் நீங்கும், திருவடி இன்பத்தை பெறலாம் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பதிகத்தின் மூலமாக தமது அடிமைத்திறமும் தோழமை நெறியும் விளங்குமாறு நம் பெருமான் தன்னுடைய அடியவர்களிடத்து வைத்துள்ள பேரருள் கருணை காரணமாக அவர்களுக்கு அவன் மாட்டு உண்டாகும் உரிமை காரணமாக பழிப்பது போல கூறினாலும் இறைவனுடைய பெரும் கருணையையும் அவனுடைய பேர ஆற்றலையும் புகழ்ந்து அருளியுள்ளார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்.
திரு ஓணகாந்தல் தளி பெருமானும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வேண்டுகோளை ஏற்று எண்ணில் நிதி வழங்கினார். எம்பெருமானுடைய திருஅருள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் நிறைய பெற்று நின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். திருச்சிற்றம்பலம். அருள்மிகு காமாட்சி அம்மை உடனாய் உரையும் திரு ஓணகாந்தல் தளி பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி.